வணக்கங்க. இந்த வாஷிங் மிஷின் வந்து ஐஎஃப்இ வாஷிங் மிஷினு. இது வந்து வாங்கி ஒரு 12 வருஷம் இருக்குங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை சரி பண்ணிக்கிட்டோம் மெக்கானிக்கை கூப்பிட்டு. ஆனால் ஒரு தண்ணி வர்ற பிரச்சனை வந்து எங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அதனால என்னாச்சுன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக வர்றதுனால மிஷின் ஓட மாட்டேன்ருச்சு. ஒரு 4 சுற்றும் அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின் ஓடாமல் நின்றுக்கும். அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து மிஷின் பழசாயிருச்சு, இதை வேணால் மாற்றி வாங்குங்க, தண்ணி ப்ரெஷர் பத்தலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ மிஷின் ஓடும்போது நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டிங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னாங்க. நாங்களும் அது மாதிரி ஊற்றியே ஓட்டிகிட்டு இருந்தோங்க. ஒரு 6 மாதம் அப்படி வந்து இப்படியே தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஊற்றணும், அதுக்கப்புறம் ரின்ஸ் ஆகும்போதும் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருந்துச்சுங்க. அதனால் வாஷ் பண்ணும்போது நம்ம எங்கேயுமே போக முடியாது. வேறு வேலையாக இருந்தாலும் நமக்கு இது கவனம் இதில் இருக்கணும், இல்லைன்னா மிஷின் வந்து நின்றோம் அப்படியே இருந்துச்சு. அதான் நாங்கள் வந்து எப்படி சரி பண்ணோம், உப்பு தாங்க பிடிச்சிருந்துச்சு. வாஷிங் மிஷினுக்கு உள்ளே வரலும் வர்ற பைப் லைனில் வந்து கரெக்டாக தாங்க இருந்துச்சு. வாஷிங் மிஷினில் தான் பிரச்சனை இருந்துச்சு. தண்ணி வர்ற பாக்ஸில் தான் வந்து உப்பு பிடிச்சி இருந்துச்சுங்க. அதை க்ளீன் பண்ணி போட்டோன்னே வாஷிங் மிஷின் நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் இந்த மெக்கானிக் வந்து இதை கண்டுபிடிக்க முடியல அவங்களால. இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து கொடுத்துருக்கேங்க. அதில் போய் பாருங்கள், நான் நல்லா எப்படி க்ளீன் பண்ணோம், என்ன மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.